ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கண்டென்ட்லாம் நான் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18, மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.37% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.30% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஐஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 2165.89 crores பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 4582.95 crores செல் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.53% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 0.25% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் 0.38% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் எஸ்டர்டே க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்தியன் ஏடிஆர் ஆன இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.53% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.66% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் 1.56% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. விப்ரோ ஏடிஆர் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் லேப் 2.14% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்தியன் ஏடிஆரும் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டும் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி யார் யாரெல்லாம் ரிசல்ட் தராங்க January 31 பார்க்கலாம். ஓஎன்ஜிசி, இண்டஸ் இன் பேங்க், சன் ஃபார்மா, நெஸ்லே, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பந்தன் பேங்க், யூபிஎல், வேதாந்தா, ஆஸ்ட்ரா டிஎம் ஹெல்த் கேர், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட், சிட்டி யூனியன் பேங்க், இக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், 5 ஸ்டார் பிஸ்னஸ் ஃபினான்ஸ், ஃப்ளார் ரைட்டிங் இண்டஸ்ட்ரீஸ், கோத்ரேஜ் அக்ரோவெட், ஐனக்ஸ் விண்ட், ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ், ஜூப்ளியன் ஃபார்மோவா, ஜோதி லேப்ஸ், கர்நாடகா பேங்க், எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், மேரிகோ, ஃபிசர், பூனாவாலா ஃபின்காப் அண்ட் விஷால் மெகாமார்ட். லார்சன் டியூப்ரோ எஸ்டர்டே Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸில் பார்க்கலாம். ப்ராஃபிட் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3358.8 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 17.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேரிசனில். பயோகான் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் ப்ராஃபிட் வந்து கம்மியாயிருக்கு. 96.2% கம்மியாயிருக்கு. 25.1 crore தான் கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 3.3% ட்ராப் ஆயிருக்கு. போர்டு வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க பர்ச்சேஸ் பண்ண போகிறதா சொல்லி 1.5% ஈக்விட்டி ஷேர் எதுலன்னா பயோகான் பயோலாஜிக்ஸில் 555 crore பை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக பயோகான் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 90.2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பயோகான் பயோலாஜிக்ஸில். ஸோ ஓவராலாக பயோகான் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. பிபி ஃபின்டெக் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். ப்ராஃபிட் 88% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 48.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் ப்ராஃபிட் 6.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1748.4 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 16.9%, 126.3 crore கொடுத்துருக்காங்க. கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் ப்ராஃபிட் 10.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ மார்ஜினலாக டவுன் ஆயிருக்கு. 0.1% கம்மியாயிருக்கு. 2208.3 crore கொடுத்துருக்காங்க. முன்னாடி 2210 கொடுத்துருக்காங்க. இப்போ 2208 கொடுத்துருக்காங்க. ஸோ மார்ஜினலாக டிக்ரீஸ் ஆயிருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் ப்ராஃபிட் 21.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 39.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 218 crore கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட். இந்த Q3 ரெவென்யூ வந்து 286.9 crore கொடுத்துருக்காங்க ரெவென்யூ. ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு. 84.8% டவுன் ஆயிருக்கு. 17.7 crore தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருஷம் இதே குவார்ட்டரில் 116 கொடுத்துருக்காங்க. இப்போ 17 தான் கொடுத்துருக்காங்க. ரெவென்யூவும் 7.9% டிக்ளைன் ஆயிருக்கு. 1654.5 crore கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. கிரீன்லேண்ட் இண்டஸ்ட்ரீஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். ப்ராஃபிட் 49.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 12.71 crore கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகல, டிக்ரீஸ் ஆயிருக்கு. நான் இங்கே அப்புன்னு போட்டிருக்கேன், சாரி. ஆனால் ரெட்டில் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு.
49.8% டவுன் ஆயிருக்கு. 25.3 crore-லேருந்து 12.71 crore கம்மியாயிருக்கு. ஆனால் ரெவென்யூ 6.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 602.04 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபீனிக்ஸ் மில்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் ப்ராஃபிட் ஃபால் ஆயிருக்கு 5.2%. 264.8 crore கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருஷம் இதே குவார்ட்டரில் 279.4 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ டிக்ளைன் ஆயிருக்கு 1.1% கம்மியாயிருக்கு. 975.1 crore கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ சிமெண்ட் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு 68.8% டவுன் ஆயிருக்கு. 229.4 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூவும் கம்மியாயிருக்கு 13.1% கம்மியாயிருக்கு. 4235.5 crore கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸில் கம்பேரிசனுக்கு தான் எல்லா வேல்யூ கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் ப்ராஃபிட் கம்மியாயிருக்கு 50%, 50.7% கம்மியாயிருக்கு. 950.9 crore தான் கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ ஆனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 0.4%, மார்ஜினலாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 5% கம்மியாக இருக்குது. 229.75 crore தான் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 315.5 crore கொடுத்துருக்காங்க. இப்போ 5% அதுலேருந்து ஃபால் ஆகிருக்கு. ரெவென்யூ 16.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4443.6 crore கொடுத்துருக்காங்க. ஆஸ்ட்ரால் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். ப்ராஃபிட் மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு 0.5% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 113.5 crore கொடுத்துருக்காங்க. இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 114.1 crore கொடுத்துருக்காங்க. 0.5% மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் க்ரோ ஆகிருக்கு 1397 crore கொடுத்துருக்காங்க. 2% க்ரோ ஆகிருக்கு. ஸோ ஒரு மாட்ரேட் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க ஆஸ்ட்ரால். ஐஆர்டிஐ ஆனுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஹைக்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசனை லிமிட் பண்ணியிருக்காங்க 10%. பேங்க் ஆஃப் பரோடா Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். ப்ராஃபிட் 5.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4837.3 crore கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிராஸ் என்பிஏ ஃபால் ஆகிருக்கு 2.50%லேருந்து 2.43% ஃபால் ஆகிருக்கு குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில். ஸோ இது ஒரு நல்லது தான். நெட் என்பிஏவும் கம்மி பண்ணியிருக்காங்க 0.60%லேருந்து 0.59% கம்மி பண்ணியிருக்காங்க குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில். ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது 41.6% கம்மி பண்ணியிருக்காங்க, அதாவது கம்மியாக கொடுத்துருக்காங்க. 41.1 crore தான் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 70.4 crore கொடுத்துருக்காங்க. ஸோ 70லேருந்து இப்போ 41.6% கம்மியாகி 41.1 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2.9%, 853 crore கொடுத்துருக்காங்க. நவீன் ஃப்ளூரின் இன்டர்நேஷ்னல் Q3 ரிசல்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 7.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு 83.6 crore சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ ரைஸ் ஆகிருக்கு 21.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு 606.2 crore கொடுத்துருக்காங்க. அஜந்தா ஃபார்மா Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் ப்ராஃபிட் 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு 233 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு 1146 crore கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது செபி வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. 7 lakh பெனால்ட்டி போட்டிருக்காங்க மோத்திலால் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸில். ஸோ அவங்க கிளைண்ட் கிட்ட மார்ஜின்ஸ் கலெக்ட் பண்ணுறதுல ஏதோ வந்து கொலாப்ஸ் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை இன்கரெக்டாக டிஸ்க்ளோசர் பண்ணியிருக்காங்க. செபியோட ரெகுலேஷன்ஸை வயலேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு 7 lakh பெனால்ட்டி போட்டிருக்காங்க மோத்திலால் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மேலே செபி. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.